இன்ஸ்டாகிராம் ஏஐ கிட்ட நம்ம தமிழ் இன்ஃப்ளூயன்சரை பற்றி கேட்டால் அது என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். கோயம்புத்தூர் மாப்பிள்ளையோட ஒரிஜினல் நேம் உங்கள் யாருக்காச்சும் தெரியுமா? தெரியாது. ஆனால் இந்த ஏஐக்கு தெரியுது. கோயம்புத்தூர் மாப்பிள்ளையோட உண்மையான பேர் பிரியா. அண்ட் பலூனக்கா யாருன்னு தெரியுமா? இப்போ பாருங்கள் இந்த ஏஐ சொல்லு. ஸோ இங்கே நான் சேட் பண்ணதை இங்கே சைடில் காட்டுற பாருங்கள், செம்ம ஃபன்னாக இருக்கும். நமஸ்தே பியூட்டி, லெட்ஸ் ஸ்டே த ஃபேஷன் கேம் டுகெதர். மேடம் சேட் பண்ணிடுது, ஹாய் டியர். ஸோ இவங்க வந்து ட்ரெடிஷனான பொண்ணா, ஸோ அதனால் ட்ரெடிஷனாக தான் மெசேஜ் பண்ணுவாங்களாம். ஸோ வந்து இவர் மேக்கிங் மை டே பியூட்டிஃபுல் அப்படின்னு சொன்னேன். ஏன் சொன்னேன் அப்படின்னா அதோட டிபியை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நான் வீடியோட எண்டில் அதோட டிபியை காட்டுறேன். ஆனால் அது வந்து வேறு மாதிரி புரிஞ்சிக்கிச்சு, அதுக்கு நான் பொறுப்பில்லை. ஓகேவா? டு யூ நோ பலூன் அக்கா அப்படின்னு கேட்டேன். பலூன் அக்காவுக்கு ரேகா, வேறு யாரும் இந்தியில் ரேக்கான்னு பலூன் அக்கா யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது ரேக்கான்னு சொல்லுது. அந்த ரேக்கா யாருன்னு எனக்கே தெரியல. நான் அந்த ரேக்காவை தெரியல, இது அரோரா சின்க்ளேர்னு சொன்னதுக்கப்புறம் அது என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். எக்ஸாக்ட்லி, பட் நாட் ரேக்கா, இட்ஸ் அரோரா சின்க்ளேர் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு மேடம் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அது காமெடி வீடியோஸ் சார், எவ்ரி திங். ஆரோரா சிங்கர் எப்போ காமெடி வீடியோஸ் போட்டாங்க? இது அறக்குறை ஏஐயாக இருக்கும் போல். இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸரே தெரியாமல் ஒரு ஏஐயை ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கானுங்க பைத்தியக்காரனுங்க. நான் சொன்னேன் காமெடி வீடியோஸ் இல்லை, இட்ஸ் ஹார்ட் வீடியோஸ். ஸோ உங்களுக்கே தெரியும் நம்ம பசங்க எதுக்காக ஆரோராவை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக, அவங்களோட ஹார்ட்டான பிக்ஸ்க்காகவும் வீடியோஸ்க்காகவும் தான். ஸோ நான் ஹார்ட் வீடியோன்னு சொன்னேன். அவங்க என்னென்னா இவங்க வந்து எலகன்ட் சாரியில் இருக்காங்களாம். ஸோ ட்ரெடிஷ்னலான ஏஐயா. ஸோ அதனால் ஹார்ட் வீடியோவில் இவங்ககிட்ட பேசக்கூடாதுன்றாங்களாம். இந்த ஏஐ இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா? நான் சொல்கிறேன், இட்ஸ் நாட் போல்ட், இட்ஸ் நான் சொல்கிறேன் இது போல்ட்டான விஷயம்னு சொல்ல முடியாது. அமெரிக்கன் கல்ச்சர். ஸோ அமெரிக்காலலாம் எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்களோ, இல்லை வெஸ்டர்ன் கல்ச்சரில் எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அந்த பிள்ளை ட்ரெஸ் போடுறதுனால நான் அப்படின்னு சொன்னேன். இப்போ இதுக்கப்புறம் தான் மெயின் ட்விஸ்ட்டு. கோயம்புத்தூர் மாப்பிள்ளை யாருன்னு கேட்டதுக்கு ஒரு பதில் சொல்லிச்சு பாருங்க, மறண்டே போயிட்டேன் பாருங்கள். சரி, பலூனா கதை உனக்கு யாருன்னு தெரியல. அட்லீஸ்ட் இன்ஸ்டாகிராமில் 3M இல்லை 2Mன்னு தெரியல, அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கேன். கோயம்புத்தூர் மாப்பிள்ளையாச்சும் தெரியுதா அப்படின்னு, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை தெரியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் தான் கேட்டேன். கோயம்புத்தூர் மாப்பிள்ளை மட்டும் இந்த வீடியோவை பார்த்தான் என்ன நினைப்பான்? ஆல்ரெடி அவனை கே அது இதுன்னு இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதாவது சார் கொஞ்சம் நெகட்டிவிட்டியில் மாட்டிக்கினார். இங்கே பாருங்களேன், கோயம்புத்தூர் மாப்பிள்ளை ஆக்சுவலி பலூன் அக்கா ஃப்ரெண்டாக பிரியாக கோயம்புத்தூர் மாப்பிள்ளையாம். கோயம்புத்தூர் மாப்பிள்ளையோட ஒரிஜினல் நேம் பிரியாங்க. இது இத்தனால நம்மளுக்கே தெரியாமல் போச்சு. இது கோயம்புத்தூர் மாப்பிள்ளைக்கே தெரியுமான்னு தெரியல. ஆனால் இந்த ஏஐ கண்டுபிடிச்சி வச்சிருக்கு பார்த்தீங்களா? ஸோ மனுஷன் பொய் சொல்லுவான், ஆனால் இந்த ஏஐ பொய் சொல்லவே சொல்லாது.